நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் மீண்டும் வந்தான். வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. வேதாளத்தை பிடித்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். எப்போதும் போல் வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது. பிலாப்பூர் என்ற நகரத்தில் ஒரு சீமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. தினந்தோறும் இறைவனை தொழுதார், வேண்டினார். அதன் பலனாக ஒரு மகன் பிறந்தான். தினமும் அவனுக்கு கை நிறைய காசு கொடுத்து விளையாட அனுப்புவாள் தாய். அவனோடு அந்த பழக்கமும் வளர்ந்தது. மாமா, மொத்த காசும் செலவாகி விட்டது. இன்றும் நீ பணம் கேட்கிறாயா? பள்ளிக்கு செல்லாமல் சூதாடத் தொடங்கினான். பொய் சொல்லவும் கற்றுக்கொண்டான். தாய் அவன் குற்றங்களை வெளியே தெரியாமல் மறைத்தாள். தந்தை அவனை கண்டித்து பேசினால் கூட தாய் அவனுக்காக பரிந்து பேசுவாள். எப்போதும் பிள்ளையை ஏன் கண்டிக்கிறீர்கள்? பிள்ளை கெட்டிக்காரன். சின்ன வயசு, விவரம் புரியவில்லை. எதையும் விளையாட்டாக நினைக்கிறான். பெரியவனானால் உங்களைப் போல் ஆகிவிடுவான். இப்படியே நாட்கள் சென்றன, மாதங்கள் சென்றன, வருடங்கள் சென்றன. பையன் பெரியவனானான். அவனிடம் தந்தை அறிவுரை சொன்னார். பார்மகனே, நீ வாலிபன். பணமே பிரதானம் என்பதை புரிந்து கொள்ளும் வயது. நான் பாடுபட்டு சம்பாதித்ததை நீ கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதோ பார்த்தாயா, பொற்காசுகள். அத்தனையுமா? ஆம் மைந்தா, இதை எடுத்துக்கொண்டு ஆனந்தபுரம் புறப்படு. அங்கே நீ வியாபாரம் தொடங்கு. 1 பவுனை 2 பவுனாக்கு. அனுபவம் உன்னை சீமானாக்கிவிடும். புரிந்து விட்டதப்பா, அப்படியே செய்கிறேன். பணத்தை பணமாக்குவேன். உங்கள் பாராட்டை பெற வருவேன். சபாஷ் மகனே, சபாஷ். உன்னை பெற்றதே பெரும் மகிழ்ச்சி. சரியப்பா, போய் வருகிறேன். போய் வா. ஓ, வந்து விட்டான். வா 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 வா. சீமான் விட்டு பிள்ளையே, சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். என்ன உத்தரவு? 2, 4, 8? 8. போடவா? சரி, போடுகிறேன். அதிர்ஷ்டம் முன்பக்கம். கொடு கொடு. அதிர்ஷ்டம் பணத்தோடு பணம் சேருகிறதப்பா. இதையே வைக்கிறாயா? 10க்கு 10. அடே கோபு, ஊருக்கு நீ எந்த பக்கம் போவாய்? சும்மா இரு. இன்று கோபுவுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கிறது. டேய் கோபு, அஷ்டலட்சுமி உன் வீட்டிற்கு வரப்போகிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் பந்தயம் வைக்கிறாய்? பணம் மட்டும் என்னிடம் இருந்தால் ஒரே அமுக்கு 2இல் 1 பார்ப்பேன். என்ன? செல்வந்தன் வீட்டு பிள்ளை அஞ்சுவேனா? இதோ வைத்தேன் அத்தனையும். இன்று நீயா இந்த கோபுவா? கண்ணா கண்ணா, போடவா?
கோபு நான் தான். கலங்காதே கோபு, கை நிறைய பணத்துடன் வா. கண்ணா எனக்கா இல்லை உனக்கா? இன்றும் சூதாடி தோற்றாயா? உன் குணம் தெரியும். அழ அழ நான் சொன்னாலும் நீ அங்கு போய்தான் விழுவாய். இது அப்பாவுக்கு தெரிந்தாலோ? பொறுக்க மாட்டார், அடித்தே கொல்லுவார். பிள்ளை இருக்க மாட்டேன். மானம் போய்விடும், மரியாதை போய்விடும். நான் இருக்கும்போது அப்படி நடக்காது. மறுபடி சூதாட மாட்டேன். மாட்டாயா? சத்தியமா? ஆமாம், சத்தியமா ஆட மாட்டேன். அதை தருவாயா? இந்தா, இதில் 200 பொற்காசுகள். அப்பாவுக்கு தெரிந்தால் ஆபத்து. கேட்டால் லாபம் வந்ததென்று சொல்லு. அம்மா என்றால் அம்மா, அது நீதான் அம்மா. சூதாடும் பழக்கமுள்ளவன் சொல்கின்ற சொற்கள் நீரின் மேல் எழுதிய எழுத்துக்கு நேராகும். கோபு எப்படி வளர்ந்தானோ அப்படியே வாழ்ந்தான். சில நாளில் அவன் தாயும் தந்தையும் இறைவனடி போய் சேர்ந்தார்கள். கோபு இப்போது அடக்குவாரில்லாத பிள்ளையானான். தட்டி கேட்பாரில்லை, தடுத்து நிறுத்துவாரில்லை. வீட்டு பொருளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூதாட்டத்தில் இழந்தான். தாயின் நகைகள், தந்தை சேர்த்து வைத்த செல்வம், சொந்த நிலம், சொத்து சுகம், கடை எல்லாம் வைத்திழந்தான். சூதாட்டத்தின் காரணமாக சொந்த வீட்டிலிருந்தே வெளியேறிவிட்டான். பிச்சைக்கார கோபு என்ன செய்வான்? சிந்தித்தான். சிறிது பொருள் கிடைத்தால் மறுபடியும் சூதாடி இழந்த பொருளையெல்லாம் மொத்தமாக மீட்டு வரலாம் என்று. அப்போது அவன் நினைவுக்கு வந்தது சந்திரபுரி என்ற ஊரில் அவனுடைய இறந்து போன தந்தையின் அன்புக்குரிய நண்பர் இருப்பது. ஹேமகுப்தன் பெரும் பணக்காரர். சென்று அவரிடம் கேட்டு பார்த்தால், அழாதே அப்பா. உன் அப்பா இறந்து போய் விட்டாலும் என்னை உன் அப்பாவாக நினைத்துக்கொள். விதி விளையாடி விட்டது ஐயா. என் அப்பா வைத்து விட்டு போன ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு ஒரு தீவிற்கு வியாபாரம் செய்ய சென்றேன். சமுத்திரத்தில் திடீரென்று ஒரு பயங்கர புயல் வீசியது. நான் பயணித்த படகு மூழ்கி போய்விட்டது. பொருள் எல்லாம். போதும் அப்பா, போதும். அதற்கு மேல் சொல்லாதே. இந்தா, இதை குடி. அப்பா, இவள்தான் என் ஒரே மகள் ரத்னா. வணக்கம். ஒன்று கேட்கலாமா? அந்த கோபு எப்படி இருக்கிறான்? ரொம்ப அழகு, இளைஞன், நல்லவனாக தெரிகிறான். நம் ரத்னாவுக்கு ஈடுதானே? அப்படியே நான் நினைத்ததை சொல்லுகிறீர்கள். கோபுவுக்கு ரத்னாவை தந்தால் அமரனாகிவிட்ட என் நண்பனின் ஆத்மா பேரமதி கொள்ளும். இனிமேல் இதை தள்ளி போடக்கூடாது. உடனே நல்ல நாள் பாருங்கள் இவர்கள் கல்யாணத்திற்கு. மகளே, கோபுவின் சிந்தனை எல்லாம் சூதாட்டத்திலே இருந்தது. மனைவி கிடைத்தாள், பொருள் கிடைத்தது, சந்தோஷம்தான். ஆனால் அவளுடன் எங்கே செல்வது?
அவன் வீடுதான் சூதாட்டத்தில் போய்விட்டதே. அவனுக்கு மனைவி வேண்டாம், பணம்தான் வேண்டும். மனைவி கூட இருந்தால் அவன் வண்டவாளம் வெளியே தெரிந்துவிடும். அதனால் அவன் தன் மனதுக்குள்ளேயே ஒரு பயங்கர திட்டம் ஒன்று போட்டான். கோபு, ஓடி வா. அதிர்ஷ்டம் திரும்பும். வைத்ததை மீட்டு வாழ்க்கையை தொடங்கு. வா, வந்துவிடு, வந்துவிடு கோபு, தயங்காதே, வந்துவிடு. மனைவியின் நகை, வெற்றி உனக்கு. வா வா, சீக்கிரம் வா. வா கோபு, வா 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 கோபு, வா, வந்துவிடு. வா 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 வா, வந்துவிடு. ரத்னா, இது பயங்கரமான காடு. திருடர்கள் நடமாட்டம் உண்டு. ஆபத்து வரும். உன்னிடம் உள்ள நகைகளை என்னிடம் கொடு. தலைப்பாகையில் இருக்கட்டும். ஊருக்குள் போனதும் போட்டுக்கொள். சரி. இங்கே உட்கார். ஐயோ, என்ன செய்வது? நீயும் கூட இருந்தால் உனக்கும் எனக்கும் சண்டை. சூதாடுவது பாவம், சூதாடுவது பாவம் என்று சொல்லுவாயே ரத்னா. இதோ வந்து விட்டேன். கோபு, நீ? ஆம், நான் தான். கோபு தோற்பவன் அல்ல, ஜெயிப்பதற்கு வந்தேன். இதோ முத்து முத்தாக மாலைகள். ஆடுவோம், வெல்லுவோம். நீயா இல்லை கோபுவா? சபாஷ் கோபு, சபாஷ். நீ ஆட்டக்காரன். நாட்டுக்கு ஒரு கோபு நாளையே தேவை. காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். நான் கிணற்றுக்குள் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். பிடித்துக்கொள், கெட்டியாக. கோபு கண்ணா, கண்ணா. பேசாதே. கோபுவுக்கு தோல்வியே இல்லை. சூதாடு. இதோ இருக்கு ஈடு. இதுவே என் கடைசி ஆட்டம். சபாஷ் கோபு, ஆடலாம். எனக்கா இல்லை உனக்கா? கோபு, சூதாட்டத்தால் சாதிக்க நினைத்தாய், நீ தோற்றுவிட்டாய். சூது மனிதனை மனிதனாக்கியதே இல்லை, அவ்வளவுதான். அம்மா, அவருடன் நான் காட்டு வழியில் சென்றேன். அங்கு திடீரென்று ஒரு திருடன் வந்தான். அவன் என்னை மிரட்டி என் பொருள் எல்லாம் எடுத்து சென்றான். அப்புறம் என்னை கிணற்றில் தள்ளினான். அவரை பிடித்துக் கொண்டு சென்றான்.
பாவம் ஒரு வழிப்போக்கன் காப்பாற்றி என்னை வெளியே எடுத்தான். அம்மா, உங்கள் மகள் செத்துத்தான் போயிருப்பேன். அம்மா, அம்மா, எனக்கு வேறு வழி இல்லையே. அப்படி சொல்லாதேம்மா. உன் கோபு வேறெங்கும் போயிருக்க மாட்டான். இப்படி சோதனைகள் எல்லோருக்குமே வரும். பயத்தை விடு. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் ரத்தனா. அவர் இருக்கிறார். உன் கோபு எப்படியும் இங்கே வருவான். சூதாட்டத்தில் தோல்வி, கேலி பேச்சுக்கள், அங்கும் இங்கும் அலைச்சல். இருந்தாலும் கோபுவுக்கு பழைய நினைவுகள், பழைய திட்டங்கள் மனதில் எழுந்தன. போ கோபு, போ, மாமனார் வீட்டிற்கு போ. அங்கு போய் நீ சொல்ல வேண்டும் 1000 பொய்கள். மாமனார் இறக்கப்படுவார், கேட்ட பணம் தருவார். விட்ட இடத்திலேயே வெற்றி பெற சூதாடு. சூதாடு, சூதாடு, சூதாடு. உண்மையா? மெதுவாக, அப்பா எழுந்து விடுவார். பயப்பட வேண்டாம். வீட்டில் உள்ளவர்களுக்கு உண்மையை சொல்லவில்லை. சும்மா ஒரு பொய்யை சொன்னேன். காட்டிலே திருடன் வந்து என் நகைகளை கொள்ளையடித்து பாழுங்கிணற்றில் தள்ளினான் என்று, உங்களை காணவில்லை என்று சொன்னாயா? சொன்னேன். இனிமே எங்கும் செல்லாதீர்கள். நடந்த கதைகளை மறந்து போய்விடு. இனிமேலும் சம்பாதிக்கலாமே. நம் ரத்தனாவின் கைராசி உனக்கு லாபம் தரும். எப்படியோ வந்து விட்டாய். என் மகளும் வந்து விட்டாள். எங்கள் குடும்பம் செய்த பெரிய பாக்கியம் இது. கோபு, கண்ணா, இங்கே வா. மீண்டும் ஆடிப்பார். நீ ஜெயித்து விடலாம். இழந்த பொருளை நீ மீட்பாய். விதி இப்படியும் மாறும், அப்படியும் மாறும். சூதாட்டத்தில் உனக்கு பட்டமே தரப்போகிறேன். ஆடவா, வா, சீக்கிரம் வா. கோபு வா, ஆடுவோம். கோபு வா, கோபு வா, கோபு வா, வா கோபு. பெண் பேதை என்றால் உன்னைப் போல் இருக்க வேண்டும். சூதாடும் கைகள் சும்மா இருக்காது, பொருளும் நிலைக்காது. எனக்கு தரவே பிறந்தவர்கள் உன் அப்பா அம்மா. பொருளை இழந்த இடத்துக்கே போவேன், மீட்க சூதாடுவேன். நில்லுங்கள். இப்படி கதையை சொல்லிவிட்டு வேதாளம் விக்ரமாதித்தனையே கேள்வி கேட்டது. சொல் விக்ரமா, ரத்னா உத்தமி என்ற காரணத்தால்
கோபுவின் பாபச் செயல்களுக்கு பொய் என்ற திரை போட்டு தன் பெற்றோரிடமே பொய் சொன்னது சரியா இல்லை தவறா? சீக்கிரம் சொல். வாய் பேசாதிருந்தால் உன்னை தூள் தூளாக்குவேன். சொல்வேன் கேள். தேவையான நகைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் சூதாடி. அப்பாவி பெண்ணை கிணற்றிலே தள்ளினான். அவனுக்கு தேவைப்பட்டது மனைவியின் நகைகள். சூதாடும் மனிதனை நம்புகின்ற எவருக்கும் இதே முடிவுதான். வேதாளம் எப்போது முதல் முறை திடீரென்று கிணற்றில் தள்ளினானோ அவனை நம்பக்கூடாது. இன்னொரு முறை அவனே வந்து பேசியதை நம்பினாளோ அவள் முழு முட்டாள்தான். ரத்னா மடமையின் மொத்த உருவம். அவள் பெரும் பிழை செய்தாள். உனக்கு ஈடு இல்லை விக்ரமா. சமுதாயத்தில் உன்னை போல் நியாயம் வழங்க தெரிந்த நல்ல மன்னன் ஒருவன் இதுவரை இல்லை. நீ போற்றுதலுக்குரிய மனிதன். சொன்னது சரிதான். பிறகு என்ன செய்வது? என்ன செய்வது? புறப்படுகிறேன் விக்ரமா. வேதாளமே, உன்னை நான் விடமாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள்